யார் அத்தை இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா? தெரியலையேப்பா, ஒருவேளை வள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன். வள்ளி மேடமா? வாப்பா. உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தாம்மா. என்னத்த இது? என்னைக்கும் இல்லாத திருநாளா 2 பேரும் காலையிலே பத்தி வேஷம் போட்டிருக்காங்க. சோழியன் கொடுமை சும்மா ஆடாது. வேதனாகி காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சாரி மாமா, ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டென்ஷனில் தான் குடிச்சிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மாமா. வேலையில தப்பு செஞ்சா இன்னும் பொறுப்பா இருந்து சின்சியரா இருந்து அந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும். அதுக்கு போய் யாராவது குடிப்பாங்களா? நீ குடிச்சதுனால எல்லாம் சரியா போயிடுமா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் மாமா. ரத்னம் நைட்ல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டேம்மா. மாமா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பாழாக்கிட்டேன். நாளையில இருந்து ஒழுங்கா இருப்பேன்னு ஒரே புலம்பல். காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு நீ பார்க்க வேண்டிய ஃபைலு, மீட்டிங் லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பூஜை பண்ணணும் வாமான்னு வந்து கூப்பிடுறான். எனக்கே இவன் ஏன் பிள்ளையான்னு நம்ப முடியலன்னா பாத்துக்கோ. ஏன் ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷமா. ரத்னம் நீ காஃபி சாப்பிட்டுப்பா. வாமா. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா ஆச்சு? அந்த சாங்ஷன் லெட்டர்ல கையெழுத்து வாங்குனியா இல்லையா? டேய், இனி கண்டிப்பா வாங்கிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எனக்கு கால் பண்றேன். ஏய், ரொம்ப நாளா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்டா. இப்ப மட்டும் நீ சைன் வாங்கி தரலன்னா வேற மாதிரி ஆயிடும். டேய், அதான் நீ வந்துருன்னு சொல்றேன்ல. ஓவரா பேசாத, போனவே நானே உனக்கு கால் பண்றேன். ஏய், நீங்க என்ன பண்ற? போன்ல யாரு? ஏதோ இன்னைக்கு வந்துடும் சொல்ற மாதிரி இருக்கு. டேய், நீ என்ன பெரிய டிடெக்டிவா? நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா? அந்த மாமா உன தூக்கி போட்டார்ல, அப்புறம் என்ன? போய் 5க்கும் 10க்கும் ஆட்டோ ஓட்டி பழுக்கிற வழியை பாரு. வேணா ரஞ்சித்து, பிஏ பொறுப்புன்னு சாதாரண விஷயம் இல்லை. சின்னதா தப்பு பண்ணா கூட அது பெரிய பிரச்சனையா ஆக்கி விட்டுரும். மீடியா எதிர்கட்சியெல்லாம் எப்படா தப்பு நடக்கும்னு காத்துட்டு இருப்பானுங்க. உன்னோட சுயநலத்துக்காக ஐயாவை சிக்கல்ல கொண்டு விட்டுறாத. ஏய், என்ன அட்வைஸா? உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பார். அனாவசியமா என் விஷயத்தை தலையிட வேணாம். டேய், நம்மளை இவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அமைச்சர் பி ஆனதும் நம்மளை கழட்டி விடலாம் தான் நினைக்கிறான். ஏய், கழட்டி விட்டுருவானா? டேய், இவனை நம்பி நான் ஏகப்பட்டது செலவு பண்ணிருக்கேன். சொன்னதை மட்டும் செய்யாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு. டேய், 3 பேர்ல பேசி முடிச்சிட்டீங்களாடா? இல்ல வேற பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா? நீங்க கேட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சாங்ஷன் லெட்டர் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். முதல்ல பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் ஃபைல வாங்கிக்கோ. போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வா. போடா. டேய், ஃப்ரெண்டுக்குள்ளே இவ்வளோ கட் அண்ட் ரைட்டா இருக்க? டேய், இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற. அந்த விஷயத்துல அப்பப்ப நம்ம கரெக்டா இருந்துடணும். சரியா? என்ன நான் சொல்றது புரியுதா? குடுறாவன்ட்ட. இதுல 3 பேரோட பணமும் இருக்கு. இத பொடி. டேய், என்னடா லெட்டர் இதெல்லாம்? நாங்க கேட்ட அப்ரூவல் லெட்டர் எங்கடா?
ஏய் ஒழுங்கா பாருடா, எல்லாமே இருக்குடா அதுல. அப்ரூவ் பண்ணி சைன் வாங்கி கொண்டு வந்திருக்க, ஒழுங்கா பாரு. ஏண்டா எனக்கு என்ன படிக்க தெரியாதா? இது கவர்மெண்ட் காலேஜ் லைப்ரரிக்கு புது புக்ஸ் வாங்குறதுக்கான ஃபண்ட் சாங்ஷன் லெட்டர். ஆமாண்டா, அது மட்டும் இல்ல, இது கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்துக்கான ஜிஓ. என்னது? டேய் என்னடா இதெல்லாம்? இதை வச்சுட்டு நாக்கா வலிக்கிறது. கான்ட்ராக்டுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு வர சொன்னா கண்டதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? டேய் குடு. வாங்கடா. ம். டேய் சத்தியமா உங்க 3 பேரோட கான்ட்ராக்டுமே நான் அப்ரூவல் வாங்கிட்டேன்டா. ஆனா எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியலடா. இந்த கதையெல்லாம் எவனாச்சும் கொட்டுற மலையில பஞ்சு மிட்டாய் தின்னுட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் சொல்லு. நீ யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. ஒழுங்கா பேசினபடி கான்ட்ராக்டுக்கு அப்ரூவல் வாங்கி கொடு, இல்லனா நாங்க கொடுத்த அட்வான்ஸ திரும்ப கொடு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா கிளம்பு. ம், டேய் போடா. கிளம்புடா. என்ன மச்சான் இவன் இப்படி பண்ணிட்டான்? அவனை நம்பி ஒன்றும் பண்ண முடியாதா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. மாமா எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டு தானே கொடுத்தாரு, நாம தானே இது உள்ள வச்சோம். ஆனா அதெல்லாம் எப்படி மிஸ் ஆயிருக்கும் ஒண்ணுமே புரியலையே.